கதை. பார்க்க ரொம்ப அழகான ஒரு ஆசிரமத்துல தேவதத்தான்னு ஒரு குரு இருந்தாரு. அந்த குரு கிட்ட நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. தேவதத்தா கிட்ட வித்தைகள் கத்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சுத்தி இருக்கிற கிராம மக்கள்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தேவதத்தா தியானத்துல இருக்கும்போது விஜயபூபதி மகாராஜா கிட்ட மந்திரி வேலை செஞ்சிட்டு இருந்த அமரேந்திரவர்மா வந்தாரு. தேவதத்தா தியானத்துல இருக்கிற வரைக்கும் அமரேந்திரவர்மா அமைதியா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அமரேந்திரவர்மா காத்துட்டு இருந்த நேரத்துல தேவதத்தாவோட சிஷ்யங்க அமரேந்திரவர்மாக்கு ரொம்ப மரியாதை செலுத்தினாங்க. அவங்க கொடுக்கற மரியாதைய பார்த்து அமரேந்திரவர்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இங்க இருக்கிற சிஷ்யனுங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. தேவதத்தா குரு அவங்க சிஷ்யங்களுக்கு ரொம்ப நல்லாவே பயிற்சி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவர் மனசுல ரொம்ப பெருமையா நினைச்சாரு. அந்த நேரத்துல தேவதத்தா தியானத்தெல்லாம் முடிச்சிட்டு அமரேந்திரவர்மா கிட்ட வந்தாரு. மந்திரி அவர்களே வணக்கம். உங்களை இவ்வளவு நேரம் காத்திருக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நீங்க தவம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தவத்தை நான் கலைக்கிறதுன்றது ரொம்ப பாவமான செயல் தான் பொறுமையா இருந்தேன். ஆனா உங்க சிஷ்யர்கள் செலுத்துற கௌரவம் மரியாதை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சிஷ்யர்களை புகழ்ந்தாரு. சிஷ்யர்களை புகழ்ந்ததும் தேவதத்தாக்கு சகஜமா எல்லா குருக்கும் வர கர்வமும் சந்தோஷமும் வந்தது. அத வெளியே காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே, சொல்லுங்க, எதுக்காக என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க? ஐயா, மகாராஜா ஒரு நல்ல ஆலோசகர் வேணும்னு தேடிட்டு இருக்காரு. உங்க சிஷ்யர்கள் ராஜாவுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுத்து நல்ல ராஜ்யத்தை நடத்துவாங்கன்னு சொல்லி ராஜா நம்புறாரு அப்படின்னு அவர் சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சொன்னாரு. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு யாரு வேணுமோ தேர்ந்தெடுத்து நீங்க அரசவைக்கு கூட்டிகிட்டு போகலாம். உங்க சிஷ்யர்கள்ல இருந்து ஒருத்தரை நான் தேர்ந்தெடுக்கிறதுன்றது முள் மேல சேலையை வீசுற மாதிரி. மகாராஜாவுக்கு ஆலோசகரா இருக்கிறதுக்கு தேவையான அறிவு இருக்கிற ஒருத்தரை நீங்களே கொடுங்க. அப்புறம் அந்த தேர்வையை நீங்களே வைங்க அப்படின்னு நாசுக்கா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அமரேந்திரவர்மா போனதும் தேவதத்தா ரொம்ப யோசிச்சாரு. மகாராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய தெளிவு இருக்கணும், சமயோஜித புத்தி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தேர்வு பண்ண போறேன் அப்படின்னு தனியா உட்காந்து ரொம்ப யோசிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. சாயந்தர வேளையில சிஷ்யர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மரத்துக்கு கிட்ட உட்கார வச்சாரு. நல்ல காத்து வீச சிஷ்யர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தா தேவதத்தா ஒரு திண்ணை மேல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. குருவே, எங்களை எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏதாவது சொல்லணுமா? நம்ம ஆசிரமத்துக்கு யாராவது வராங்களா? அவங்களுக்கு ஏதாவது மரியாதை பண்ணணுமா? அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு கேள்வியா கேட்டாங்க. தேவதத்தா எல்லார் பேசுறதும் கேட்டு, சிஷ்யர்களே, உங்க எல்லாருக்கும் நான் இப்போ ஒரு பரீட்சை வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் அதுக்கு இப்போ தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் சிஷ்யர்கள் எல்லாம் தயார் குரு அப்படின்னு சத்தமா பதில் சொன்னாங்க. நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு கதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னதும், கதையா? எதுக்கு கதை சொல்லணும் அப்படின்னு சிஷ்யங்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நானா நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் எனக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரு அப்படி சொல்றீங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொன்னாரு. சிஷ்யர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருத்தரா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தேவதத்தா குரு மட்டும் இன்னொன்னு சொல்லிட்டே இருந்தாரே தவிர நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்ல. சிஷ்யர்கள் எல்லாம் சொல்லி சொல்லி சோர்வாயிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க சிஷ்யர்கள ஒருத்தனான கிருஷ்ணா எழுந்தான். குரு, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லு. ரொம்ப அழகா எறும்பு கூட நுழைய முடியாத அளவுக்கு ஒரு காடு இருந்துச்சு. அங்க ஒரு மரத்துக்கு கீழே எலி ஒண்ணு உட்காந்து தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்படின்னு தூங்கிட்டு இருந்தத தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான். அந்த நேரத்துல சிஷ்யர்களோட சேர்ந்து தேவதத்தா கூட ரொம்ப அலுப்பு வந்துடுச்சு. என்னப்பா, தூங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நிறுத்து, வேற ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணா சிரிச்சான். நீங்க நிறுத்துன்னு சொல்ற அளவுக்கு நானே சொல்லிட்டேன் குரு அப்படின்னு அமைதியா சொன்னான்.
இத கேட்டு தேவதத்தாக்கு ஆச்சரியமாயிடுச்சு. கிருஷ்ணாவோட அறிவை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அப்புறமா கிருஷ்ணனை கூப்பிட்டு ஆலோசகருக்கு தேவையான சில வித்தைகளை சொல்லி கொடுத்து அவனை ராஜா கிட்ட அனுப்புனாரு. கிருஷ்ணா அவனோட அற்புதமான ஆலோசனையால ராஜ்யத்தை ரொம்ப அருமையா நடத்த ஆரம்பிச்சான். ஒரு நல்ல சிஷியரை ராஜ்யத்துக்கு அனுப்புனதால தேவதத்தனோட மனசு ரொம்ப சந்தோஷத்துல நிரம்புச்சு. தங்கப்பலகை. இயற்கையின் கொடையான பச்சை பசேலன்னு மரங்கள் நிறைஞ்ச ஒரு அற்புதமான ஊர் இருந்தது. அந்த ஊரு பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஊரோட பேரு லக்ஷ்மிபுரம். அந்த ஊர்ல கிருபானந்தன்னு ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவருக்கு சொத்து நிறைய இருந்தாலும் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லவே இல்ல. குழந்தைக்காக அவரு போகாத கோவில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. ஒரு நாள் கிருபானந்தம் அவரோட வீட்டுக்கு வெளியில உட்காந்து குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட மனைவி ராஜேஸ்வரி தேவி அங்க வந்தாங்க. என்னங்க என்னங்க அப்படின்னு 2-3 தடவை அவரோட மனைவி அழைச்சதுக்கு அப்புறம் தான் அவரு நினைவுக்கே வந்தாரு. சொல்லு ராஜேஸ்வரி. என்னங்க ஆச்சு? என்ன ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜேஸ்வரி. நீங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்கனாலும் என்னன்னு எனக்கு தெரியுங்க. நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் நான் உங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியாம இருக்கேன். அத நினைச்சுதான் நீங்க இப்படி கவலையா இருக்கீங்க. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜேஸ்வரி. உங்க மனைவியா உங்க கூட நான் 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டா. கிருபானந்தோ ராஜேஸ்வரி தேவிய ஆறுதல் படுத்தி அவளுக்கு தைரியம் சொன்னாரு. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்தாரு. ஐயா வணக்கங்க ஐயா. என்னப்பா இங்க வந்திருக்க? ஐயா, நம்ம பக்கத்து ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காராம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம்னா கண்டிப்பா குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்குமா. மக்கள்லாம் கூட்ட கூட்டமா அங்கதான் போறாங்க. இப்படி பல சாமியார்களை பார்த்து நான் அழுத்து போயிட்டேன்பா. ஐயா அப்படி சொல்லாதீங்க, இவரு ரொம்ப மகிமை வாய்ந்தவரு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசினாரு. சரின்னு சொல்லி கிருபானந்தமும் ராஜேஸ்வரி தேவியும் அந்த சாமியார் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜேஸ்வரி தேவி கர்ப்பமானாங்க. அதுக்கப்புறம் கிருபானந்தத்தோட ஆனந்தத்துக்கு அளவில்லாம போச்சு. அவரோட வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் துணிமணிகளை பரிசா கொடுத்தாரு. 10 மாசத்துல ராஜேஸ்வரி தேவி ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுத்தாங்க. கிருபானந்தோ ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப ஆடம்பரமா அந்த குழந்தைக்கு பேர் சூட்டு விழா வச்சாரு. அந்த குழந்தைக்கு SSVன்னு பேரு வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. SSV பண்ற ஒவ்வொரு குறும்புத்தனத்தையும் பார்த்து கிருபானந்தோ ரொம்ப ஆனந்தப்பட்டாரு. அப்படின்னு தன் பையனோட மழல குரலை கேட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டாரு. கிருபானந்தம் தன் குழந்தைய பத்தி பெருமையா நினைச்சு பாக்குற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாரு. நாளுக்கு நாள் அவரோட குழந்தை மேல அவருக்கு இருந்த பாசம் அதிகமாயிட்டே இருந்தது. இந்த விஷயத்த ராஜேஸ்வரி தேவி கவனிச்சாங்க. கிருபானந்தம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ராஜேஸ்வரி தேவி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணுங்க. சொல்லுமா. குழந்தை மேல பாசமா இருக்கலாம், ஆனா அதிக பாசம் ஆபத்துல முடியுங்க. நீ என்ன சொல்றமா? அவன் மேல உள்ள பாசத்துல நீங்க அவனை வெளியில விளையாடவே விட மாட்டேங்கிறீங்க. ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைங்களை எல்லாம் இங்க வர வச்சிருக்கீங்க. அவனுக்கும் வெளியில போய் விளையாடணும்னு ஆசை இருக்கும்லங்க. என்னோட மகன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பாமா? கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா கஷ்டமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது தாங்க தப்பு. ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா. ஆனா கிருபானந்தம் அந்த வார்த்தைய பெருசா எடுத்துக்காம சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. SSV வளர்ந்து கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறம் அவனுக்கு எழுதணும் படிக்கணும்னு ஆசை வந்தது. உடனே அவரு பக்கத்து ஊர்ல இருக்கிற நல்ல பேரு வாய்ந்த தங்க வியாபாரியான ஆனந்தவர்மனை வரவழைச்சாரு. ஆனந்தவர்மா ஐயா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, சுத்தமான தங்கத்துல பலகையை தயார் பண்ணுங்க. அதுக்கு பல்பமும் சுத்தமான வெளியில இருக்கணும் பாத்துக்குங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாரு. கிருபானந்தம் கிட்ட பணம் அதிகமா இருக்கிறதுனால யார் சொல்றதையும் அவரு கேட்க மாட்டாருன்றதுக்காக ஆனந்தவர்மா கூட அவரை எதிர்த்து எதுவும் பேசாம அவர் சொன்ன மாதிரியே தங்கத்துல பலகையையும் வெள்ளி பல்பத்தையும் செய்ய அவரு தயாரானாரு. கிருபானந்தம் இந்த மாதிரி தங்கத்துல பலகை செய்யறாருன்ற விஷயம் அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. அந்த ஊர்ல இருக்கிற தண்ணி கிணறு கிட்ட நின்னு 2 பொம்பளைங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதைய கேட்டியா அண்ணி? தங்கத்துல பலகையா, வெள்ளியில பல்பமா. பணம் இருக்கிற திமிரல இப்படிதான் அண்ணி செய்வாங்க.
நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கிருபானந்தத்தோட தங்க பலகைய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த தங்க வியாபாரி ஜமீன்தார் கிருபானந்தத்தை பாக்குறதுக்காக கையில தங்க பலகையோட வந்திருந்தாரு. கூடவே வெள்ளி பல்பமும் கொண்டு வந்திருந்தாரு. ராஜேஸ்வரி தேவியும் வீட்ல வேலை செய்யறவங்களும் அந்த தங்க பலகையையும் வெள்ளி பல்பத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சபாஷ் ஆனந்தவர்மா ஐயா, அசத்திட்டீங்க நீங்க. மிக அருமையா தயார் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு நிறைய பரிசுகள் அள்ளி கொடுத்தாரு. அந்த தங்க பலகையையும் அப்புறம் அந்த வெள்ளி பலப்பத்தையும் SSV கையில கொடுத்தாரு. இங்க பாருப்பா, உனக்காக தங்க பலகைய தயார் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். இத வாங்கிக்க. எழுது அப்பா, எழுது தங்கமே அப்படின்னு பாசமா சொன்னாரு. SSV தங்க பலகையில வெள்ளி பலப்பத்தை வச்சு எழுதும் போது அது எழுதல. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த தங்க பலகையில அத வச்சு எழுத முடியல. அத பார்த்த உடனே SSV அழ ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு சமாதானப்படுத்தியும் SSV அழுகைய நிறுத்தவே இல்ல. அழக்கூடாது தங்கமே, உனக்காக தங்கத்துல பலகையை கொண்டு வந்திருக்கல, அதுல எழுது அப்படின்னு எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் SSV மட்டும் அழுகைய நிறுத்தவே இல்ல. இந்தாப்பா பழம் சாப்பிடு, பொம்மை வச்சுக்க, மிட்டாய் வேணுமா அப்படின்னு எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் SSV மட்டும் அழுகைய நிறுத்தவே இல்ல. கிருபானந்தத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியவே இல்ல. SSVயோட அழுகைய என்ன முயற்சி பண்ணாலும் நிறுத்தவே முடியல. இந்த சமயம் அந்த இடத்துல ராஜேஸ்வரி தேவி கையில கரும் பலகையையும் சுண்ணாம்பு பல்பத்தையும் கொண்டு வந்தாங்க. என் செல்லம், இங்க பாரு, இந்தா இதுல நீ எழுது. ஆ ஆ ஈ ஈ அப்படின்னு பாசமா சொன்னாங்க. SSV அந்த பலகைய வாங்கி அந்த சுண்ணாம்பு பல்பத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமா கிறுக்கனா. அந்த பலகை மேல SSV வரைஞ்ச கோடுகள் தெரிய ஆரம்பிச்சதும் அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவனோட சிரிப்பை பார்த்த கிருபானந்தமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ராஜேஸ்வரி, நான் தங்கம் வெள்ளின்னு எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனா அவன் முகத்துல சிரிப்பே இல்ல. ஆனா இந்த கற்பலகையில எழுதுனதுக்கு அப்புறம் அவன் சிரிக்கிறான். நம்ம கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதால நம்மளோட தாகம் தீராதுங்க. தண்ணி குடிச்சாதான் தாகம் தீருங்க. நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா அளவுக்கு அதிகமா குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது குழந்தைங்கள ரொம்ப சோம்பேறி ஆக்கிடும். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப எனக்கு புரியுது ராஜேஸ்வரி. குழந்தைகளை கூண்டிக்கிளியா வளர்க்கறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. இனி அந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு ராஜேஸ்வரிக்கு வாக்கு கொடுத்தாரு. அந்த சம்பவத்துக்கு பிறகு கிருபானந்தத்தோட யோசனையில மாற்றங்கள் வந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து SSVக்கு என்ன அவசியமோ அத மட்டும் தந்தாரு. ஊர்ல உள்ள மத்த பிள்ளைகள் கூட விளையாட அனுமதிச்சாரு. கிருபானந்தத்தோட இந்த மாற்றத்தை பார்த்து ராஜேஸ்வரி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல கதையில மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.